புதுமைகள் புரிந்திடும் சந்தியாகப்பரே, எங்கள் புனிதரை பாதுகாவலரே. புதுமைகள் புரிந்திடும் சந்தியாகப்பரே, எங்கள் புனிதரை பாதுகாவலரே. உம்மை நாங்கள் போற்ற வந்தோம், உந்தன் ஆசீர் தேடி வந்தோம். உம்மை நாங்கள் போற்ற வந்தோம், உந்தன் ஆசீர் தேடி வந்தோம். புதுமைகள் புரிந்திடும் சந்தியாகப்பரே, எங்கள் புனிதரை பாதுகாவலரே. கண்கள் கலங்கி கதறிடும் நேரங்களில் ஆறுதல் தந்திடுவாய். நோய்கள் பேய்கள் ஆபத்து விபத்துக்களில் எங்களை காத்திடுவாய். கண்கள் கலங்கி கதறிடும் நேரங்களில் ஆறுதல் தந்திடுவாய். நோய்கள் பேய்கள் ஆபத்து விபத்துக்களில் எங்களை காத்திடுவாய். தேடி வந்தோமே துணையாய் வாரும் பெண் குதிரையிலே வலமே வந்து எங்களை என்றும் காப்பவரே, எங்களை என்றும் காப்பவரே. புதுமைகள் புரிந்திடும் சந்தியாகப்பரே, எங்கள் புனிதரை பாதுகாவலரே. புதுமைகள் புரிந்திடும் சந்தியாகப்பரே, எங்கள் புனிதரை பாதுகாவலரே. அன்பார்ந்தவர்களே, இன்றைய நவநாள் திருப்பலி நற்கருணை நம்பிக்கையாளர்களின் திருவுணவு என்ற கருத்தில் சிந்திக்க அழைப்பு விடுகிறது. விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார் என்று தன்னையே தியாகமாய் தந்த இறைவனின் வார்த்தைகள் அவரது அன்பை சிந்திக்க அழைக்கிறது. நற்கருணை உண்மையிலேயே மனித வாழ்வுக்கான ஆதார உணவாகும். அது உடல் பசியை மட்டுமல்லாமல் ஆன்ம பசியையும் போக்குகின்றது. இது சாதாரண உணவு அல்ல, இது நம்பிக்கையாளர்களுக்கான இறைவனின் பரிசு, அவருடனான ஆழமான உடன் பிணைப்பு. நம் வழி தவறிய வாழ்க்கையில் சோர்விலும் பாவத்திலும் வீழும் நேரங்களில் நம்மை உயிர்ப்பிக்கும் சக்தி நற்கருணையில் இருக்கிறது. நம் உடலிலும் இருதயத்திலும் இயேசுவை ஏற்றுக்கொள்வதன் மூலம் நாமும் இயேசுவில் வாழ ஆரம்பிக்கிறோம். நம் வாழ்வின் வழிகாட்டியாகவும் நம் நம்பிக்கையின் ஊட்டமாகவும் நற்கருணை நம்மை தினந்தோறும் அழைக்கின்றது. நற்கருணை என்பது இயேசுவின் சொந்த சதையும் இரத்தமுமாகும். அதை பெறும் ஒவ்வொருவரும் அன்பிலும் இரக்கத்திலும் ஒருமைப்பாட்டிலும் வளர அழைக்கப்படுகிறார்கள். நற்கருணை பெறும் ஒவ்வொரு சந்தர்ப்பமும் நமக்கு ஒரு புது வாழ்வு. நம் பாதுகாவலரும் ஆண்டவரின் இராவுணவில் உடனிருந்து அந்த அற்புதத்தை உணர்ந்தவர். நாமும் இன்று நற்கருணையின் அற்புதத்தை வாழ்வில் உணர்ந்து இயேசுவில் வாழும் அருளை கேட்டு இத்திருப்பலியில் இணைவோம், இறையருளை பெறுவோம். திருச்சபை இணைந்து கிறிஸ்துவோடு
வருகின்ற திருப்பவனி திருச்சபை இணைந்து கிறிஸ்துவோடு தருமே தியாக பலி. மலருடன் சேரும் யாவுமே மனம் பெற்று வாழ்தல் நீதியே. மலருடன் சேரும் யாவுமே மனம் பெற்று வாழ்தல் நீதியே. புவி வாழ்வை நாமும் தரவே இறை மாண்பு இன்றே பெறவே நிறைவாய் வருவோம் தேவனருள் பெறுவோம். இறைவன் நிழலில் வாழ்வின் பொருள் உணர்வோம். வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே. வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே. இறை மக்களாக மகிழ்ந்து வருகின்ற திருப்பவனி திருச்சபை இணைந்து கிறிஸ்துவோடு தருமே தியாக பலி. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, புனித சந்தியாகப்பரின் அன்பு பக்தர்களே, இன்றைய நாளில் நற்கருணை நம்பிக்கையாளர்களின் திருவுணவு என்ற மைய கருத்தில் சிறப்பு மறையுரை கொடுத்து இன்றைய நாளில் இந்த நற்கருணை பாவனியை நடத்தவும் நமக்காக ஜெபிக்கவும் தலைமையேற்று திருப்பலியை வழிநடத்த வந்திருப்பவர் தஞ்சை இளையோர் பணிக்குழுவின் செயலர் தந்தை அருட்தந்தை அலெக்சாண்டர் அவர்கள். எனவே தந்தை அவர்களையும் நமது மண்ணின் மைந்தர் அருட்தந்தை ஜோசப் அவர்களையும் பங்கு தந்தை அவருடைய பெயராலும் அருட்சகோதரிகளுடைய பெயராலும் உங்கள் அனைவருடைய பெயராலும் வரவேற்கின்றேன். தொடரும் இந்த திருப்பலியிலே தளவரை செல்வராஜ் லூர்து மேரி குடும்பத்திற்கு தேவ ஆசீர்வாதம் கிடைக்கவும் உடல் உள்ள ஆன்ம நலம் கிடைக்க வேண்டியும் குழந்தைகள் பக்தியிலும் கல்வியிலும் சிறந்து விளங்கவும் தீய சக்தியிடமிருந்து விடுதலை பெறவும் குடும்பத்தில் அன்பு ஒற்றுமை சமாதானம் நிலவவும் ஃபாதர் குடி ஜான் பெரிட்டோ அருள்மேரி ஃபாதர் ஜெயம் அவர்களின் உடல் நலனுக்காகவும் குடும்பத்திற்கு தேவ ஆசீர்வாதம் கிடைக்கவும் உடல் உள்ள ஆன்ம நலம் கிடைக்கவும் குழந்தைகள் பக்தியில் சிறந்து விளங்கவும் குடும்பத்தில் அன்பு ஒற்றுமை சமாதானம் விளங்கவும் மேலும் இந்த திருப்பலியில் பங்கு பெறும் நமது தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் மன்றாடுவோம். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும்பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் குற்றங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரம்.
வாழ்த்துகின்றோம் யாவும் வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாற்றிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாற்றியை பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இறங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உரித்த இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ, உலகின் பாவம் போக்குபவரே, நீரம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவன் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆம், 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 ஆம். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீரே. உமது திருவுடல் திரு இரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் உய்த்து உணர்ந்து மகிழ அருள் புரியும். தந்தையாகிய இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எம் பாவங்களிலிருந்து மனம் மாற்றம் அருள்கிறீர். சாலமோனின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறை வசனங்கள் 13 மற்றும் 16 முதல் 19 இறுதியாக. ஆண்டவரே, உம்மை தவிர வேறு கடவுள் இல்லை. எல்லாவற்றின் மீதும் நீர் கருத்தாய் இருக்கிறீர். முறைகேடாக நீர் தீர்ப்பு வழங்குவதில்லை என்பதை யாரிடம் காட்ட வேண்டும்? உமது ஆற்றலே நீதியின் ஊற்று. அனைத்தின் மீதும் உமக்குள்ள ஆட்சியுரிமை அனைத்தையும் வாழும்படி விட்டு வைக்கிறது. மனிதர்கள் உமது வலிமையின் நிறைவை ஐயுறும்போது நீர் உம்முடைய ஆற்றலை காட்டுகிறீர். அதை அறிந்திருந்தும் செருக்குற்றிருப்போரை அடக்குகிறீர். நீர் ஆற்றல் மிக்கவராய் இருப்பதால் கனிவோடு தீர்ப்பு வழங்குகிறீர். மிகுந்த பொறுமையோடு எங்களை ஆள்கிறீர். ஏனெனில் நீர் விரும்பும் போதெல்லாம் செயல் புரிய உமக்கு வலிமை உண்டு. நீதிமான்கள் மனித நேயம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதை இச்செயல்கள் வாயிலாக உம் மக்களுக்கு கற்றுக் கொடுத்தீர். உம் மக்களை நன்னம்பிக்கையால் நிரப்பினீர். ஏனெனில்
பாவங்களிலிருந்து மனமாற்றம் அருள்கிறீர். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. உனக்கு நன்றி. மனதோடு பேசுவாய் இயேசுவே, மௌனம் உன் மொழியல்லவா. மனதோடு பேசுவாய் இயேசுவே, மௌனம் உன் மொழியல்லவா. உன்னோடு பேசணும், உன் தோளில் சாயணும், உன்னோடு வாழ வேண்டுமே. உன்னோடு பேசணும், உன் தோளில் சாயணும், உன்னோடு வாழ வேண்டுமே. மனதோடு பேசவா இயேசுவே, மௌனம் உன் மொழியல்லவா. என் வானில் நிலவாய், என் வண்ண கனவாய், உன் வார்த்தை ஒளி வீசுமே. என் தனிமை உறவாய், என் அருமை நிறைவாய், உன் வார்த்தை வளம் சேர்க்குமே. என் வானில் நிலவாய், என் வண்ண கனவாய், உன் வார்த்தை ஒளி வீசுமே. தனிமை உறவாய், என் அருமை நிறைவாய், உன் வார்த்தை வளம் சேர்க்குமே. துயரில் துணையாய், உயர்வில் மகிழ்வாய், உயிரில் கலந்தாய், உணர்வில் கரைந்தாய், உன் வார்த்தை உருவாகுமே, உன் சொல்லில் வாழ்வாகுமே. மனதோடு பேசவா இயேசுவே, மௌனம் உன் மொழியல்லவா. மனதோடு பேசவா இயேசுவே, மௌனம் உன் மொழியல்லவா. ஆழ்கடை கடந்தாள், தீனில் நடந்தாள், உன் வார்த்தை வழிகாட்டுமே. பால்வெளி ஓடையும் பாலை பாதையும், உன் வார்த்தை உருவாகுமே. ஆழ்கடை கடந்தாள், தீனில் நடந்தாள், உன் வார்த்தை வழிகாட்டுமே. உன் வார்த்தை உருவாகுமே. வானினமுதாய், அருளின் விதையாய், தியாக பலியாய், நீயே கதியாய், என் வாழ்வு உன்னை சேருமே. உன் சொல்லில் வாழ்வாகுமே. மனதோடு பேசவா இயேசுவே, மௌனம் உன் மொழியல்லவா.
பேசணும், உன் தோளில் சாயணும், உன்னோடு வாழ வேண்டுமே. உன்னோடு பேசணும், உன் தோளில் சாயணும், உன்னோடு வாழ வேண்டுமே. மனதோடு பேசவா இயேசுவே, மௌனம் உன் மொழியல்லவா. மனதோடு பேசவா இயேசுவே, மௌனம் உன் மொழியல்லவா. மௌனம் உன் மொழியல்லவா. மௌனம் உன் மொழியல்லவா. இரண்டாம் வாசகம். தூய ஆவியார் தாமே நமக்காக பரிந்து பேசுகிறார். திருத்தூதர் பவுல் உரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறை வார்த்தைகள் 26 முதல் 27 இறுதியாக. சகோதரர் சகோதரிகளே, தூய ஆவியார் நமது வலுவற்ற நிலையில் நமக்கு துணை நிற்கிறார். ஏனெனில் எதற்காக எப்படி நாம் இறைவனிடம் வேண்டுவது என்று நமக்கு தெரியாது. தூய ஆவியார் தாமே சொல்வடிவம் பெற முடியாத நம்முடைய பெருமூச்சுக்களின் வாயிலாய் நமக்காக பரிந்து பேசுகிறார். உங்களை துருவி ஆயும் கடவுள் தூய ஆவியாரின் மனநிலையை அறிவார். தூய ஆவியாரும் கடவுளுக்கு உகந்த முறையில் இறை மக்களாக பரிந்து பேசுகிறார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. வாழ்வுதரும் உணவு நானே, என்னை உண்போர் என்றும் வாழ்வார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 6, இறை வார்த்தைகள் 51 58 வரை. விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வுதரும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார். எனது தசையை உணவாக கொடுக்கிறேன். அதை உலகு வாழ்வதற்காகவே கொடுக்கிறேன். நாம் உண்பதற்கு இவர் தமது தசையை எப்படி கொடுக்க இயலும் என்ற வாக்குவாதம் அவர்களிடையே எழுந்தது.
இயேசு அவர்களிடம், உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், மானிட மகனுடைய தசையை உண்டு அவருடைய இரத்தத்தை குடித்தாலொழிய நீங்கள் வாழ்வு அடைய மாட்டீர்கள். எனது தசையை உண்டு என் இரத்தத்தை குடிப்பவர் நிலை வாழ்வை கொண்டுள்ளார். நானும் அவரை இறுதி நாளில் உயிர்த்தெழச் செய்வேன். எனது தசை உண்மையான உணவு, எனது இரத்தம் உண்மையான பானம். எனது தசையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பர். நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன். வாழும் தந்தை என்னை அனுப்பினார். நானும் அவரால் வாழ்கிறேன். அதுபோல என்னை உண்போரும் என்னால் வாழ்வர். விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவு இதுவே. இது நம் முன்னோர் உண்ட உணவு போன்றது அல்ல. இதை உண்டவர்கள் இறந்து போனார்கள். இவ்வுணவை உண்போர் என்றும் வாழ்வர். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நாம் அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய திருச்சபையின் விசுவாசத்தை, நம்பிக்கை நாம் சேர்ந்து பாடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராய் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிளாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார். சிலுவையில் இருந்து அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார். இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன். புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். உனக்கென இணை தருவே உம் பணி செய்திடுவே. உனக்கென இணை தருவே உம் பணி செய்திடுவே. உறவாக வந்து வா, உலகால வந்து வா, உயிராகி நின்று வா, உயிரையே தந்து வா. உறவாக வந்து வா, உலகால வந்து வா, உயிராகி நின்று வா, உயிரையே தந்து வா.
பணி செய்திடுவே. சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையதுமான இந்த மாலை பலி எல்லாமல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் திரு அவை அனைத்து நலனுக்காகவும் மது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் ஒப்பு கொடுக்கும் இந்த காணிக்கைகள் உமது மீட்பின் மறைபொருளை குறித்து காட்டுகின்றன. அதனால் உமது திரு அவைக்கு ஒற்றுமை, அமைதி ஆகிய நற்கொடைகளை கனிவுடன் தந்தல்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். கிறிஸ்து தம் திருத்தூதர்களுடன் இறுதி இரவு விருந்து அருந்துகையில் சிலுவையின் மீட்பு அளிக்கும் நினைவு எக்காலத்திற்கும் நிலைத்திருக்க செய்தார். நிறைபுகழ்ச்சியின் ஏற்புடைய கொடையாகவும் மாசற்ற செம்மறியாகவும் தந்தையே உமக்கு ஒப்பு கொடுத்தார். இவ்வாறு வணக்கத்துக்கு உரிய இந்த மறைபொருளை நீ உம்முடைய நம்பிக்கையாளர்களுக்கு உணவாக தந்து அவர்களை புனிதப்படுத்துகின்றீர். இதனால் ஒரே உலகில் வாழும் மனித இனம் ஒரே நம்பிக்கையின் ஒளியை பெற்று ஒரே அன்பினால் பிணைக்கப்படுகின்றது. எனவே உமது அருளின் இனிமையை நிறைவாக சுவைத்து நாங்கள் விண்ணக சாயலை பெறுமாறு இத்துணை வியப்புக்கு உரிய அருள் அடையாளத்தின் விருந்தில் நாங்கள் பங்கு பெறுகின்றோம். ஆகவே விண்ணகத்திலும் மண்ணகத்திலும் உள்ள அனைத்தும் உம்மை தொழுது வணங்கி புதியதொரு பாடுகின்றன. வானதூதர்களின் அணிகள் அனைவரோடும் நாங்களும் சேர்ந்து முடிவின்றி ஆர்ப்பரித்து ஒரே குரலில் பாடுவதாவது:
தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம்முடைய சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம்முடைய சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமென தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தையிலேயோ எங்கள் ஆயர் சகாயராஜ் எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலுமாக இன்றைய நாளில் திருப்பலி கருத்துக்களை எழுதி வைத்து ஜெபிக்கின்ற குடும்பங்களையும் அவருடைய வேண்டுதல்கள் மீதாமை கனிவோடு செவிசாய்த்து அவற்றை நிறைவேற்றி நம்பிக்கையின் மக்களாக வாழ செய்தருளும். மேலுமாக இந்த பலிபீடத்தை சூழ்ந்து ஜெபிக்கின்ற உமது நம்பிக்கையாளர்களாகிய நாங்கள் அனைவரும் ஆழ்ந்த ஜெபத்தை கேட்டு நாங்கள் அனைவரும் நம்பிக்கையின் திருப்பயணிகளாக வாழ வேண்டிய அருளையும் ஆற்றலையும் தர உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம்.
ஆண்டவரே, உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயின புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனித அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ள தகுதி பெறும் பொருட்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்த வரம் வல்ல உம்மை பார்த்து நாங்கள் பிரார்த்திக்கின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை வடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்று பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் நிலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு சொல்லுகின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் குற்றங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உமான்மாவோடும் இருப்பாராக. ஆண்டவர் தரும் அமைதியை அருகில் உள்ளவர்களோடு மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே,
இதோ இறைவனுடைய செம்மறி, இவரே உலகத்தினுடைய பாவங்களை எல்லாம் போக்குகின்றவர். இவரே நம்பிக்கையாளர்களாகிய நம் அனைவருக்கும் ஒவ்வொரு நாளும் இறை விருந்தாக, நிலைவாழ்வு தரும் விருந்தாக, அழிந்து போகாத ஒரு வாழ்வை நமக்கு உணவின் வடிவிலே தருகின்றவர். இந்த செம்மறியினுடைய விருந்துக்கு அழைக்கப்பெற்ற அனைத்து நம்பிக்கையாளர்களாகிய நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் தந்தையின் விருந்திது, திருவிருந்திது, அவர் விரும்பி அளிக்கும் விருந்திது, திருவிருந்திது. மகன் இயேசுவின் விருந்திது, திருவிருந்திது, அவர் தன்னை பகிரும் விருந்திது, திருவிருந்திது. திருப்பலியினில் உருமாறும் விருந்திது, திருவிருந்திது. உண்பவரை இரவாமல் உயிர் காக்கும் விருந்திது. எங்கே பசித்திருப்பார் நிறைவடைவர், காயமடைந்தோர் குணம் பெறுவர். இங்கே ஒதுக்கப்பட்டார் உயர்வடைவர், ஒன்றுமில்லாதோர் நிறைவடைவர். இறை உறவடைவர், இறை உறவடைவர். ஆகா, விண்ணக தந்தையின் விருந்திது, திருவிருந்திது, அவர் விரும்பி அளிக்கும் விருந்திது, திருவிருந்திது. முகவரி இல்லாத முகம் கண்டீர், முடிவுரை இல்லாத கடிதம் உன்னில். யார் சொல்ல கேட்டாலும் என் கண்கள் ஏங்கிடுதே. நிதமும் உன்னை நேசிக்க நேரங்கள் நீண்டிடுதே. ஆசை மேல் ஆசை கண்டு ஆர்வமாய் நின் சந்நிதி கண்டு, உந்தன் மார்பில் சாய்ந்து கொண்டு ஓராயிரம் கதை சொல்வேன். ஆசை மேல் ஆசை கண்டு ஆர்வமாய் நின் சந்நிதி கண்டு, உந்தன் மார்பில் சாய்ந்து கொண்டு ஓராயிரம் கதை சொல்வேன். செவியை படித்தவனே கேளாதிருப்பீரோ, கண்ணை படித்தவனே காணாதிருப்பீரோ. ஆகா, விண்ணக தந்தையின் விருந்திது, திருவிருந்திது, அவர் விரும்பி அளிக்கும் விருந்திது, திருவிருந்திது. மகன் இயேசுவின் விருந்திது, திருவிருந்திது, அவர் தன்னை பகிரும் விருந்திது, திருவிருந்திது. திருப்பலியினில் உருமாறும் விருந்திது, திருவிருந்திது. உண்பவரை இரவாமல் உயிர் காக்கும் விருந்திது. இங்கே பசித்திருப்பார் நிறைவடைவர், காயமடைந்தோர் குணம் பெறுவர். இங்கே ஒதுக்கப்பட்டார் நிறைவடைவர், ஒன்றுமில்லாதோர் நிறை
நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே இறைவா, உயர்மதிப்புள்ள திருவுடலையும் திரு இரத்தத்தையும் நாங்கள் இவ்வுலகில் உட்கொள்வது உமது இறைத்தன்மையை சுவைத்து இன்புறுவதன் முன் அடையாளமாய் திகழ்கின்றது. அதனால் நாங்கள் அப்பேரின்பத்தில் என்றென்றும் மகிழ்ந்திருக்க அருள் புரியும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அனைவரும் முழங்கால் படியிடுவோம். இப்பொழுது திவ்ய நற்கருணையானது ஸ்தாபகம் செய்யப்படுகிறது. தொடர்ந்து நற்கருணை ஆண்டவரை ஒரு ஆராதனை பாடல் வழியாக நாம் ஆராதித்துவிட்டு நற்கருணையின் ஆண்டவரை நம்பிக்கையாளர்களாகிய நம் அனைவருக்கும் இறை உணவாக, ஆன்ம உணவாக ஒவ்வொரு நாளும் வரக்கூடிய அந்த ஆண்டவரை அலங்கரிக்கப்பட்ட நம்முடைய வீதிகளில் நாம் எடுத்து செல்வோம். நற்கருணை பக்தியில் நாம் நாளுக்கு நாள் வளரவும் நமது பங்கிற்கும் நம்முடைய விசுவாச வாழ்விற்கும் இந்த நற்கருணை ஆண்டவரை மையமாக இருக்க இந்த ஆராதனையில் நாம் இணைவோம். சேர்ந்து நிலையான புகழுக்குரிய பாடி நற்கருணை ஆண்டவரை துதிப்போம். நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவதே. நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவதே. நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவதே. நற்கருணையை நாம் எந்த அளவிற்கு உட்கொள்கிறோமோ அந்த அளவிற்கு இயேசுவாகவே மாறுகிறோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இயேசுவாக மாறுவதற்கு ஒரே வழி இயேசுதான், வேறு எதுவுமே அல்ல. இந்த ஆண்டவர் தான் நாம் ஆண்டவராகவே மாறுவதற்கு, நம்பிக்கையாளர்களாக நாம் மாறுவதற்கு யார் வேண்டும் என்றால் இந்த ஆண்டவர் தான் வேண்டும். அப்படிப்பட்ட ஆண்டவரை துதித்து ஒரு ஆராதனை பாடல் வழியாக போற்றி துதித்து ஆர்ப்பரிப்போம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.
ஆராதனை ஆராதனை இயேசு இறைவனே, ஆராதனை ஆராதனை இம்மானுவேலனே. பாடுவோம். ஆராதனை ஆராதனை இயேசு இறைவனே, ஆராதனை ஆராதனை இம்மானுவேலனே. கரங்களை உயர்த்தி ஆராதனை ஆராதனை இயேசு இறைவனே, ஆராதனை ஆராதனை இம்மானுவேலனே. இரு கரங்களை உயர்த்தி ஆராதனை 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 ஆராதனை. பாடுவோம். ஆராதனை 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 இயேசு இறைவனே, ஆராதனை ஆராதனை இம்மானுவேலனே. பாடுவோம். ஆராதனை ஆராதனை இயேசு இறைவனே, ஆராதனை ஆராதனை இம்மானுவேலனே, இம்மானுவேலனே, இம்மானுவேலனே. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. எழுந்து நிற்போமா? அன்புக்குரியவர்களே, இதோ இந்த நற்கருணை ஆண்டவரை நாம் உடன் எடுத்து செல்ல இருக்கின்றோம். இந்த அருமையான மாலை பொழுதை பார்க்கின்ற பொழுது சீடர்கள் இயேசுவை பார்த்து ஒரு அருமையான இறை வார்த்தை சொன்னார்கள். ஆண்டவரே, நாங்கள் யாரிடம் போவோம்? வாழ்வு தரக்கூடிய வார்த்தைகள் உம்மிடம்தானே உள்ளன. இந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த மாலை வேளையில் சந்தியாகப்பரை பாதுகாவலராக கொண்ட எம்முடைய பங்கிலே திருவிழா, நற்கருணை பெருவிழா, நம்பிக்கையாளர்களாகிய எங்களுக்கு உணவாக வரக்கூடிய இந்த ஆண்டவரை விட்டுவிட்டு நாங்கள் எங்கே போவோம்? இந்த மாலை பொழுது உங்களுக்காக ஆண்டவரே, நற்கருணை எங்களுடைய வாழ்வின் மையம், எங்களுடைய பங்கின் மையம், எங்களுடைய ஆலயத்தின் மையம். யாரிடம் போவோம்? இந்த நற்கருணை ஆண்டவரிடமே வருவோம். விவிலியத்திலே எம்மாவு சீடர்கள் இயேசுவோடு பயணித்தார். இதோ எம்மாவு சீடர்களாக இங்கு இருக்கக்கூடிய நீங்கள், ஆண்கள் பெண்கள், எம்மாவு சீடர்கள், 2 சீடர்கள் நம்மோடு ஆண்டவர் வரப்போகின்றார். அவர்களோடு பல மைல் தூரம் நடந்த ஆண்டவர், 7 மைல் தூரம் அவர்களோடு நடந்த ஆண்டவர் இதோ இந்த 4 இந்த வீதிகளிலும் நம்மோடு வர இருக்கின்றார். எம்மாவு சீடர்களோடு நடந்த ஆண்டவர் என்னோடு நடக்கிறார் என்பதை நம்முடைய மனதில் வைத்தவர்களாக, அவருடைய பிரசன்னத்தை நாம் உணர்ந்தவர்களாக இதோ இந்த நற்கருணை பவனியில் நாம் இணைவோம்.
அப்படியே கரங்களை உயர்த்தி நற்கருணை ஆண்டவரை பார்த்தவாறு இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி, இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் ரத்தம் ஜெயம். உங்களுடைய பதில் உம்மை போற்றுகிறோம் சொல்லுங்கள். உம்மை போற்றுகிறோம். மீண்டும் சொல்லுங்கள். உம்மை போற்றுகிறோம். எங்கள் தேவைகளில் உடனிருப்பவரே உம்மை போற்றுகிறோம். எங்கள் பங்கை வழிநடத்துகிறவரே, உம்மை போற்றுகிறோம். எங்கள் கிராமங்களை வழிநடத்துகின்றவரே, உம்மை போற்றுகிறோம். எங்கள் அன்பியங்களை வழிநடத்துபவரே, உம்மை போற்றுகிறோம். இளைஞர்களை ஊக்குவிப்பவரே, உம்மை போற்றுகிறோம். எங்கள் பங்கின் குழந்தைகள் அனைவரையும் ஏற்றுக்கொள்பவரே, உம்மை போற்றுகிறோம். முதியவர்களுக்கு உடனிருப்பே, உம்மை போற்றுகிறோம். எங்கள் முன்னேற்றத்தில் மகிழ்பவரே, உம்மை போற்றுகிறோம். அனைத்து அருள் பணியாளர்களுக்கும் நண்பரே, உம்மை போற்றுகிறோம். அனைத்து அருள் சகோதரிகளின் ஆன்ம மேய்ப்பரே, உம்மை போற்றுகிறோம். அனைத்து பக்த சபைகளின் பங்காளரே, உம்மை போற்றுகிறோம். அனைத்து பலவீனர்களுடைய பக்க பலமே, உம்மை போற்றுகிறோம். முயற்சி செய்பவர்களுக்கு உற்ற துணையே, உம்மை போற்றுகிறோம். எங்கள் சவால்களில் துணை இருப்பவரே, உம்மை போற்றுகிறோம். எங்கள் கல்வியின் வெளிச்சமே, உம்மை போற்றுகிறோம். உம்மை போற்றுகிறோம், உம்மை போற்றுகிறோம். உம்மை போற்றுகிறோம். உம்மை போற்றுகிறோம். பிரியமானவர்களே, இதோ இங்கு இருக்கக்கூடிய இந்த நற்கருணை நம்முடைய வாழ்விற்கு மருந்து. ஒரு டாக்டர் என்ன நினைப்பாராம், எல்லாரும் நோயோடு இந்த உலகத்திலே இருக்க வேண்டும், அப்பதான் நம்ம ஆஸ்பத்திரி நல்லா வளரும் என்று நினைப்பாராம். ஒரு லாயர் என்ன நினைக்கின்றார், எல்லாரும் பிரச்சனையோடு இந்த உலகத்திலே இருக்க வேண்டும், அப்பதான் நமக்கு நிறைய வழக்கு நிறைய காசு சம்பாதிக்கலாம் என்று நினைப்பாராம். ஆனால் ஒரு திருட மட்டும்தான் நினைப்பான், எல்லாரும் செல்வ செழிப்போடு இருக்க வேண்டும், அப்பதான் நாம நல்லா கொள்ளையடிக்கலாம் என்று. நகைச்சுவையாக இருந்தாலும் இந்த நற்கருணை ஆண்டவர் நாம் அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றார். நலமாக இருப்பதற்கு ஒரே மருந்து, ஒரே மாத்திரை, இதோ நீங்கள் உற்று பார்த்து கொண்டிருக்கிறீர்களே அதுதான். இந்த கல்வாரி பலியிலே உள்ளங்கையில் வாங்கினீர்களே அதுதான். உங்களுடைய நாவில் ஆசையோடு ஏற்றுக்கொண்டீர்களே அதுதான். கரங்களை வாங்கலாம் என்று சொன்னாலும் நிறைய பேர் இல்லை, அந்த ஆண்டவரை என்னுடைய நாவிலேயே வாங்குவேன் என்று ஆழமான விசுவாசத்தோடு இருப்பவர்கள் இதோ இந்த பங்கிலே அவ்வளவு பேர் இருக்கிறார்கள். காரணம், இந்த நற்கருணை மருந்து. மருத்துவர் செய்ய முடியாததை மாத்திரை அளவு இருக்கக்கூடிய இந்த நற்கருணை ஆண்டவர் எனக்கு செய்வார் என்ற நம்பிக்கை. யோபு புத்தகம் 7வது அதிகாரம் 1வது இறைவசனம் இவ்வாறு கூறுகிறது, மண்ணில் வாழ்வது மனிதருக்கு போராட்டம். இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதரும் ஏதோ ஒரு நோயோடு ஒவ்வொரு நாளும் போராடி கொண்டிருக்கிறார். யோசித்து பாருங்கள், இந்த நற்கருணை ஆண்டவரை பார்த்து கொண்டிருக்கின்ற, ஜெபித்துக் கொண்டிருக்கக்கூடிய, இந்த இறை வார்த்தைக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய நாம் எத்தனையோ வியாதிகளால் வெளியிலே சொல்ல முடியாமல் நோயோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். திருப்பாடல் 118 6வது வசனம் இவ்வாறு கூறுகிறது, ஆண்டவர் என் பக்கம் இருக்க நான் யாருக்கு அஞ்ச வேண்டும்? சொல்ல வேண்டும், எவ்வளவு நோய் வந்தால் என்ன, எவ்வளவு நொடிகள் வந்தால் என்ன, எவ்வளவு வியாதிகள் வந்தால் என்ன, ஏதோ இந்த ஆண்டவர் என்னோடு இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் காலையிலே இந்த சந்தியாகப்பர் ஆலயத்திலே நிறைவேற்றக்கூடிய திருப்பலியிலே போய் கலந்து கொண்டு ஜெபித்து அந்த ஆண்டவரை நான் உட்கொண்டு வந்தால் எத்தனை வியாதி வந்தா என்ன, எவ்வளவு எனக்கு துன்பங்கள் உடலிலே வந்தால் என்ன, ஆண்டவர் எனக்கு மருந்தாக வருவார். இந்த உலகத்தினுடைய தத்துவம் இவ்வாறு கூறுகிறது, நீ வசதியா இருந்தால் ஆசிர்வதிக்கப்பட்டவன், நீ துன்பப்பட்டால் ஆசீர்வாதத்தை இழந்தவன். இந்த உலகம் சொல்லக்கூடியது தவறு. ஆனால் நாம் வியாதியோடு இருந்தாலும் துன்பத்தோடு இருந்தாலும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், இது ஆண்டவர் சொல்லக்கூடிய உண்மை. உலகத்தினுடைய தத்துவம் அப்படி. நம்ம நோயோடு கஷ்டப்படுறோம், என்ன பாவம் பண்ணியோ என்ன பண்ணியோ இவ்வளவு துன்பப்படுகிறாய். ஆண்டவர் அப்படி அல்ல, நீ துன்பப்பட்டாலும் உனக்கு மருந்து உண்டு, நான் நற்கருணையாக வருகிறேன். அதனால்தான் புனித கித்தேரி அம்மாள் இவ்வாறு கூறுகிறார், நற்கருணை தான் ஆன்மாவிற்கு மருந்து, ஆன்மாவிற்கு மருந்து. இதோ இங்கே இருக்கக்கூடிய ஆண்டவர் நம்முடைய உடல் வழியாக, நம்முடைய நாவ் வழியாக, கரங்கள் வழியாக நம்முடைய உடலுக்குள் சென்றாலும் அவர் குணப்படுத்துவது நம்முடைய ஆன்மாவை. நம்முடைய உடலிலே எந்த விரலாக இருக்கலாம், தலையாக இருக்கலாம், எங்கு வலி வந்தாலும் அது உணரக்கூடிய இடம் நம்முடைய இதயம், நம்முடைய மனது, நம்முடைய ஆன்மா. ஆண்டவர் நற்கருணை ஆண்டவர் வரக்கூடிய அந்த மருந்து அந்த ஆன்மாவின் மருந்தாக இருக்கட்டும், அனைத்து வியாதிகளிலிருந்தும் நமக்கு விடுதலையை தரட்டும்.
பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்படியே கரங்களை உயர்த்தி அந்த ஆண்டவரிடத்திலே உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த நோய் நொடிகளை ஒப்பு கொடுத்து ஜெபியுங்கள். ஏதோ ஒரு வியாதியினால், வெளியிலே சொல்ல முடியாத ஒரு வியாதியினால் நீங்கள் துன்பப்படலாம். ஒரு சிறு தலைவலியாக இருக்கலாம், ஒரு சிறு வயிற்றுக்கோளாறு பிரச்சனையாக இருக்கலாம். இந்த ஆண்டவரிடத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபியுங்கள். நிச்சயமாக குணமாக்குகின்ற ஆண்டவர் உங்களை குணப்படுத்துவார். இந்த நற்கருணை ஆண்டவர் உங்களை குணப்படுத்துவார். அவரே உங்களுக்கு மருத்துவருக்கெல்லாம் மருத்துவராக இருந்து வழி நடத்துவார். ஒப்பு கொடுத்து ஜெபியுங்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவின் ரத்தம் ஜெயம். பாடல் பாடியவாறு தொடர்ந்து பயணிப்போம். தூயவரே உம்மை துதிக்கிறேன், நல்லவரே உம்மை பாடுகிறேன். தூயவரே உம்மை துதிக்கிறேன், நல்லவரே உம்மை பாடுகிறேன். அன்பு நிறைந்தவர், அருளும் நிறைந்தவர், இரக்கம் நிறைந்தவர், எங்கும் இருப்பவர். ஆமென். அன்பு நிறைந்தவர், அருளும் நிறைந்தவர், இரக்கம் நிறைந்தவர், எங்கும் இருப்பவர். தூயவரே உம்மை துதிக்கிறேன், நல்லவரே உம்மை பாடுகிறேன். இதோ நாம் அழைத்து வரக்கூடிய இதோ இந்த நற்கருணை ஆண்டவர் விலகிடாத அன்பை நமக்கு தருகின்றவர். மலைகள் விலகினாலும் அவருடைய அன்பு விலகாது, குன்று அசைந்து போனாலும் இவருடைய அன்பு மாறிடாது. கரத்தில் நம்மை பொறித்து வைத்திருக்கின்றவர், நம்முடைய கரத்தில் வைத்து தாங்கக்கூடியவர், உள்ளங்கையில் நம்மை பொறித்து வைத்து வழிநடத்தக்கூடிய ஆண்டவர் இதோ நம்மோடு வந்து கொண்டிருக்கின்றார். சீடர்களோடு பயணித்த ஆண்டவர் இதோ நம்மோடு வந்து கொண்டிருக்கின்றார். அவரை போற்றி ஆராதித்து அந்த தூயவரை நாம் மாட்சிப்படுத்துவோம். மலைகள் விலகினாலும் உம் அன்பு விலகிடாது, குன்று அசைந்து போனாலும் அன்பு மாறிடாது. மலைகள் விலகினாலும் உம் அன்பு விலகிடாது, குன்று அசைந்து போனாலும் அன்பு மாறிடாது. கரத்தில் பொறித்து வைத்துள்ள தெய்வம் நீரன்றோ, கரத்தில் பொறித்து வைத்துள்ள தெய்வம் நீரன்றோ, கண்மணி போல் காத்திடும் தெய்வம் நீரன்றோ, கண்மணி போல் காத்திடும் தெய்வம் நீரன்றோ. தூயவரே உம்மை துதிக்கிறேன், நல்லவரே உம்மை பாடுகிறேன். தூயவரே உம்மை துதிக்கிறேன், நல்லவரே உம்மை பாடுகிறேன். தீயின் நடுவிலே நாம் நடந்தாலும் நாம் எரிந்து போக மாட்டோம். கடலின் நடுவே நாம் நடந்தாலும் மூழ்கி போக மாட்டோம். காரணம், கரம் பிடித்து நம்மை தூக்க, கை கொடுத்து நம்மை காப்பாற்ற இதோ இந்த நற்கருணை ஆண்டவர் இருக்கிறார். அப்படிப்பட்ட ஆண்டவரை ஆராதித்து போற்றி புகழ்வோம். தீயின் நடுவே நடந்தாலும் எரிந்து போக மாட்டேன், கடலின் நடுவே நடந்தாலும் மூழ்கி போக மாட்டேன். தீயின் நடுவே நடந்தாலும் எரிந்து போக மாட்டேன்,
கடலின் நடுவே நடந்தாலும் மூழ்கி போக மாட்டேன். கரம் கொடுத்து காத்திடும் தெய்வம் நீரன்றோ, கரம் கொடுத்து காத்திடும் தெய்வம் நீரன்றோ. நான் அழிந்திடாமல் காத்திடும் தெய்வம் நீரன்றோ, நான் அழிந்திடாமல் காத்திடும் தெய்வம் நீரன்றோ. தூயவரே உம்மை துதிக்கிறேன், நல்லவரே உம்மை பாடுகிறேன். தூயவரே உம்மை துதிக்கிறேன், நல்லவரே உம்மை பாடுகிறேன். நல்லவரே உம்மை பாடுகிறேன், நல்லவரே உம்மை பாடுகிறேன். வல்லவரே உம்மை பாடுகிறேன். Praise the Lord. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஜோரா கை தட்டுங்க பாப்போம், எல்லாம் சத்தமா கை தட்டுங்க. நற்கருணை ஆண்டவருக்கே கேட்கல, நான் சத்தமா கை தட்டுங்க. வெரி ஆண்டவருக்கு கரங்களை தட்டி பாடி துதித்து தான் நாம் நன்றி சொல்ல வேண்டும். 6:30 மணிக்கு 6:15 மணிக்கு எப்படி இந்த இடம் இருந்தது என்று உங்க எல்லாருக்குமே தெரியும். எப்படி இருந்தது? எப்படி இருந்தது? ஆடி மாசம் மாதிரியே இல்லை, ஐப்பசி மாசம் மாதிரி இருந்தது. ஆடியில காத்தடிச்சாதான் எப்ப மழை பெய்யும். காத்தடிச்சிருந்தா கூட சந்தோஷமா இருந்திருப்போம். கார் இருள் சூழ்ந்து இருந்தது. எனக்கு பயமெல்லாம் இல்லை. ஆண்டவர் என் பக்கம் இருக்க நான் யாருக்கு அஞ்ச வேண்டும்? யாருக்கு நாம பயப்பட வேண்டும்? விவிலியத்திலே ஒரு வாக்கியம் அழகாக இருக்கும். நாம் நினைப்பதால் ஒன்றும் நடப்பதில்லை, கடவுள் விரும்புவதாலே எல்லாம் நடக்கிறது, கைகூடுகிறது. தமிழ்ல அழகா பழமொழி, அது ஆங்கிலத்தில் எப்படி இருக்கு? மேன் ப்ரொபோசஸ், காட் டிஸ்போசஸ். நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று. அதான் விவிலியத்திலே வரக்கூடிய அழகான வாக்கியம். நாம் நினைப்பதால் எதுவும் இந்த உலகத்திலே நடப்பதில்லை, கடவுள் விரும்புவதாலே எல்லாம் நடக்கிறது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். 6 நாளைக்கு மழை பெய்யுன்னு சொல்லி 4 நாள் முடிஞ்சு இன்னும் 2 நாள் பேலன்ஸ் இருந்தாலும் நற்கருணை ஆண்டவர் சொல்கிறார், இன்னைக்கு பாதர்குடியில நற்கருணை விழா சிறப்பாக நடக்கும். ஜோரா கைதட்டலாம் ஆண்டவருக்கு. ஒரு 2 வருடத்திற்கு முன்போ 3 வருடத்திற்கு முன்போ இங்கு வந்தேன், நன்றாக ஞாபகம் இருக்கிறது. ஒரே மலை, எல்லாம் சுருட்டிட்டு தூக்கிட்டு எங்கே ஓடிட்டோம், கோயிலுக்குள்ள ஓடிட்டோம். மைக் செட்டுக்காரெல்லாம் தார்பாயை வச்சுட்டு போட்டி மூடிட்டு என்னென்னமோ முயற்சி பண்ணாரு, ஒன்றுமே முடியலை. எல்லாருமே உள்ள தூக்கிட்டு ஓடிட்டோம். அங்கே போய் மைக் செட்டு போடுறதுக்கே அவ்வளோ நேரம் ஆச்சு. பவனியை அந்த பாட்டு கிளாஸ் இருக்க சைட்லேருந்து இப்படியே ஆரம்பித்து உள்ளுக்க வந்தோம். ஒரு 3 வருடங்களுக்கு முன்பு எனக்கு இன்னும் நினைவு இருக்கிறது, ஞாபகம் இருக்கிறது. அப்படியெல்லாம் வருகின்ற பொழுது நான் நினைத்து பார்க்கின்றது, நாம நினைக்கிறது மாதிரி எதுவுமே உலகத்துல நீங்களே நினைச்சிடாதீங்க நாம நினைச்ச எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிடலாமன்னு. நாம நினைக்கிறது இந்த உலகத்துல ஒண்ணுமே நடக்காது. உடனே போய் நல்லா சாப்பிட்டுட்டு தூங்கன்னு நினைங்க, உங்களுக்கு தூக்கமே வராது. தூக்கத்துல கூட நாம நினைக்கிறது உடனே வர மாட்டேங்குது. இன்னைக்கு தூங்கவே கூடாது, முழிச்சு படிக்கணும், நாளைக்கு பரீட்சை இருக்கு, உட்காருங்க, உடனே தூக்கம் வரும். நாம நினைக்கிறது உலகத்துல எதுவுமே நடக்காது. யார் நினைக்கிறது தான் நடக்கும்? ஆண்டவர் நினைப்பது. இன்றைக்கு நற்கருணையை பற்றிய சிறப்பு செய்திக்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற அருமையான தலைப்பு இங்கு எழுதப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நோட்டீஸில் போடப்பட்டிருக்கிறது. சில பேர் நோட்டீஸையும் பார்க்கறது இல்லை, ஃப்ளக்ஸையும் பார்க்கறது இல்லை, எது சொன்னாலும் நல்லா தான் இருக்கும். ஃபாதர் செலக்ட் பண்ண தலைப்புக்கு மோசமாக இருக்க போது நல்லா தான் இருக்கும், எந்த தலைப்பில் வேணாலும் சொல்லட்டும் என்று நம்பிக்கையோடு வந்திருப்பீர்கள். அருமையான தலைப்பு, நற்கருணை நம்பிக்கையாளர்களுடைய உணவு. சாப்பாடுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்றவங்களாம் கை தூக்குங்க பாப்போம். பிடிக்கலைன்னு சொல்லிட்டு இங்க சாப்பிட்றப்ப முண்டிக்கிட்டு போனீங்க, கேமரா வச்சு ஷூட் பண்ணி யார் யாருன்னு கண்டுபிடிச்சிரு. உணவு ஒரு நாளைக்கு எத்தனை தடவை நம்ம சாப்பிடணும் சொல்லுங்க பார்ப்போம். 1 2 3. அப்ப 10 மணிக்கு டீ குடிக்கிறீங்களே, அதெல்லாம் எதுல சேர்க்கறது? டீயோட சேர்த்து வடையும் சாப்பிட வேண்டியது.
4 மணிக்கு டீ குடிக்கிறீங்க. சில பேர் டீ ஒரு டீ கிடையாது, பெரிய சொம்பு எடுத்துக்கிற வேண்டியது. நல்லா வீட்டில் அதுக்குன்னே இருக்கும். இல்லைன்னா இந்த டீ ஆற்றுவாங்கல்ல, அது மாதிரி இருக்கும். அதில் நம்ம கடையிலலாம் போய் டீ வாங்கி அதில் ஊற்றுனோம்னா ஏதோ இதில் ஊற்றுல கிடக்கிற மாதிரி கொஞ்சோண்டு கிடக்கும். மனிதன் இப்போலாம் 5 வேளை உணவு இருந்துக்கிறான். எத்தனை வேளை? அதில் என்ன பிரச்சனைனா, ஒரு வேளை கூட அவன் உருப்படியாக சாப்பிட்றது இல்லை. 5 வேளை சாப்பிட்றான், ஒரு வேளை கூட எப்படி சாப்பிட்றது இல்லை? என்ன சாப்பிட்றோம்னு தெரிஞ்ச சாப்பிட்றது இல்லை. நல்ல டிவியை போட்டுட்டு என்ன பண்ண வேண்டியது? சாப்பிட வேண்டியது. சாப்பிட அப்படிதான் ஒரு வீட்டில் கணவர் சாப்பிட்டு இருக்கிறார். என்னடி ரசம் வச்சா? ஒண்ணுமே இல்லை, பச்சை தண்ணி மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்கு. அவர் சொல்லியிருக்கிறார், ஒழுங்கா பாரியா, பச்சை தண்ணியை தான் வச்சிருக்கிற, நீ ரசத்தை ஊத்தாம எதை ஊத்தி இருக்க? அப்போ பச்சை தண்ணியை ஊற்றினா பச்சை தண்ணி மாதிரி தான் இருக்கும். நீ ஃபோனே நோண்டிட்டு எவன்கிட்டயே பேசிட்டு ரசத்துக்கு பதிலாக நீ தண்ணியை ஊற்றுனீங்கன்னா எப்படி இருக்கும்? அப்படி தான் இருக்கும். செல்ஃபோன் நோண்டிக்கிட்டே சாப்பிட்றது, டிவி பார்த்துக்கிட்டே சாப்பிட்றது, ஸ்கூல் பஸ்ஸில் ஏற்றி உட்கார வச்சுக்கிட்டு சாப்பிட்டுட்டே போயிரு. கடைசி பஸ்ஸுன்னு அறந்தாங்கி பஸ் ஸ்டாண்டில் நிற்க வேண்டியது, எதோ வாங்கியிருப்போம், சாப்பிட்டுக்க முடியாது, பஸ்லேயே சாப்பிட்டு வர்றது, ஆடிட்டு. பாதி பேர் 2 வீலர்லேயே சாப்பிட்டுக்கிட்டு தான் போகிறான். காரில் பயணித்துக்கு கொண்டு இருக்கிற பொழுதே என்ன பண்ணுறான்? இதெல்லாம் ஒரு 30 வருஷத்துக்குள்ளே இப்படி சாப்பிட்டோமா சொல்லுங்க பார்ப்போம். போய்கிட்டே சாப்பிட்றது கிடையவே கிடையாது. நம்பிக்கையாளர்களுடைய உணவு நற்கருணை. இந்த உணவு எப்படி நம்பிக்கையாளர்களாகிய நமக்கு உணவாக போகிறது? நற்செய்தியாக திருப்பலியின் பொழுது நாம் படிக்க கேட்டோம். யோவான் நற்செய்தி 6வது அதிகாரத்திலே, விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இயேசுவே சொல்றாரு, விண்ணகத்திலேந்து இறங்கி வந்த உணவு நானே. இயேசு. நம்ம நல்லா பாட்டு பாடுறோம், விண்ணிலிருந்து எப்படி இயேசு இறங்கி வருகிறார். அவர் மனிதரின் வடிவில் நல்ல குழந்தை வடிவம் பெறுகிறார். நாம குழந்தை வடிவம் நாம சொல்றோம். இயேசு என்ன சொல்றாரு? குழந்தை வடிவம் அல்ல, எதாக வந்திருக்கிறேன்? உணவாக வந்திருக்கின்றேன். 10ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய 2 பசங்க மே மாதம் ரிசல்ட் வந்துச்சு. ஒருத்தன் நல்லா பாஸ் ஆயிடுவான், இன்னொருத்தன் பாஸ் ஆகுவோமா ஃபெயில் ஆகுவோமான்னு ஒரே குழப்பத்தில் இருந்தான். அவன் சொன்னான், தம்பி நீ என்ன பண்ணு, என்னோட ரிசல்ட்டை நீயே பார்த்து எங்கள் வீட்டுக்கு மெசேஜ் அனுப்பிச்சிரு, நான் எங்கள் வீட்டில் இருப்பேன், எங்கள் அப்பா நான் ஃபெயிலானு தெரிஞ்சு என்னை தொலைச்சி புருவாரு, அதனால நீயே பார்த்து சொல்லிடுன்னு சொன்னான். சரி, எப்படி அவனுக்கு தெரியப்படுத்துறது? நீ வாட்ஸ்அப்பில் எனக்கு மெசேஜ் பண்ணு, குட் மார்னிங் அப்படின்னு போட்டியன்னா நான் பாஸ் ஆகிட்டேன்னு அர்த்தம். உங்கள் அப்பாவுக்கு குட் மார்னிங் அப்படின்னு போட்டியன்னா ஒரு பாடத்தில் அவுட்டுன்னு அர்த்தம். அடுத்த நாள் ரிசல்ட்டு பார்த்தான், 10 மணி ஆனிச்சு, அவனுக்கு பார்த்துட்டான், சந்தோஷம். இவனுக்கு ரிசல்ட்டு பார்த்து அவனுக்கு மெசேஜ் அனுப்பினான். என்ன தெரியுமா அனுப்புனா? உங்கள் அப்பாவுக்கு, உங்கள் அம்மாவுக்கு, உங்கள் தங்கச்சிக்கு, உங்கள் வீட்டில் இருக்க அம்மாச்சிக்கு, எல்லாருக்கும் சேர்த்து உன் குடும்பத்துக்கே குட் மார்னிங்டா அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாம் அவுட்டு, எல்லாமே அவுட்டு, எல்லா பாடமுமே அவுட், டோட்டலா போயிட்டு. இன்னைக்கு எவ்வளவு உணவு நாம சாப்பிட்டாலும் நம்முடைய உடலுக்கு சக்தி கிடைக்கிறதா அப்படின்னா இல்ல. சமீபத்தில் ஒரு வாக்கியம் படித்தேன். நமக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருப்பான், அவன் எவ்வளவு சாப்பிட்டாலும் ஒல்லியா தான் இருப்பானா. அப்படி ஒருத்தன் இருப்பானா, நல்லா தான் சாப்பிடுவான், எவ்வளவுதான் சாப்பிட்டாலும் எப்படிதான் இருப்பான்? ஒல்லியா தான் இருப்பான். நகைச்சுவையாக சொல்லப்பட்ட ஒரு வாக்கியம். அப்ப இன்னைக்கு நாம அவ்வளவு உணவு வகைகளை, இன்னைக்கு அவ்வளவு வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட், வெளிநாடுகள்லாம் இங்கே இருக்கவங்கலாம் நம்ம கிட்ட சொல்லியிருக்காங்க. ஆனாலும் நம்முடைய இந்தியா, தமிழகத்தில் மாதிரி சாப்பாடு வெரைட்டி வேற எங்கேயுமே கிடையவே கிடையாது. ரைஸில் ஆரம்பிச்சா பழைய சோறுலேருந்து என்னமோ சோறு இருக்குது. இதில் என்ன பிரச்சனை? எல்லாம் போக போக எல்லாம் அரை வேக்காடா இருக்கு, எல்லாம் பாதி வெந்தது தான். கறியா இருக்கட்டும், எதா இருக்கட்டும், சாப்பாடா இருக்கட்டும். ஃப்ரைட் ரைஸ்லாம் எங்க ஃபுல்லாக வேக வச்சு கொடுக்குறான், விரைச்சு போய் தான் இருக்கும். பார்த்துருக்கீங்களா? பாதி தான். இன்னைக்கு எல்லாம் பாதி தான் வந்திருக்கு. ஆண்டவர் தரக்கூடிய உணவு எப்படிப்பட்டது? பழைய ஏற்பாட்டிலே ஆண்டவர் இந்த உணவை கொடுத்து இருக்கிறார். எப்படி? மன்னாவாக. எப்படி கொடுத்தார்? மன்னாவாக கொடுத்தார். விடுதலை பயணம் 16வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பாலைவனத்திலே அவர்கள்
40 ஆண்டுகளாக பயணித்து கொண்டே இருக்கிறார்கள். இடைப்பட்ட காலங்களிலே எதுக்கு இங்கே கூட்டிட்டு வந்து கொல்றதுக்காக கூட்டிட்டு வந்தீங்க? இங்கே சாப்பாடு இல்லை, ஒன்றும் இல்லை. எகிப்தில் அடிமைகளாக இருந்தாலும் அவ்வளவு சாப்பாடு, மணி அடிச்சா எங்களுக்கு சாப்பாடு கிடைச்சிருக்கும். அடிமைகளாக இருந்தாலும் பரவாயில்ல, சாப்பாடு எல்லாம் நீட்டாக கிடைச்சிருக்கும். இப்படி கொண்டாந்து இங்கே பாடா படுத்துறீங்க. அப்படிங்கிற பொழுது ஆண்டவர் அவர்களுக்கு உணவளிக்கின்றார். மன்னா என்ற உணவை ஆண்டவர் மன்னா என்று சொல்லவில்லை. அந்த உணவை அவர்கள் பெற்றுக்கொண்ட உடனே அவர்களே சொல்கிறார்கள், அது மன்னா என்று சொல்கிறார்கள். காலையில போய் மக்களை வெளியில பார்க்க சொல்லு, வானத்திலிருந்து அந்த உணவை அப்பத்தின் வடிவிலும் அந்த உணவை நான் வானத்திலிருந்து அவர்களுக்கு பொழிவேன் என்று சொன்னார். ஒரு வெள்ளை நிறமாக ரொம்பவும் மிருதுவாக ஒரு பனி சூழ்ந்த ஒரு சின்ன ஒரு பொருளாக அந்த அவர்களுக்கு உணவு பொருளானது கிடைக்கிறது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அதை எடுத்து அவர்கள் உட்கொண்டார்கள், ஆனால் இறந்தார்கள். அதனால்தான் பழைய ஏற்பாட்டிலே அழகாக சொல்லப்படுகிறது, மன்னாவை உண்டவர்கள் மடிந்து போனார்கள். 40 வருடம் பயணித்து போனார்கள்ல, பாலைவனத்திலே அவர்களுக்கு உணவு கிடைத்தது. ஆண்டவர் தான் அதை கொடுத்தார். அவர்கள் உண்டார்கள். அந்த கானான் தேசத்தை நோக்கி அவர்கள் போனார்கள். ஆனால் மன்னாவை உண்டவர்கள் மடிந்தார். அவர்களுக்கு நிலை வாழ்வு கிடைக்கவில்லை. ஆனால் நம்பிக்கையாளர்களாகிய நமக்கு ஆண்டவர் தரக்கூடிய இந்த உணவு என்றும் நாம் வாழ்வதற்கான உணவு. ஆண்டவர் அழகாக சொல்கிறார் யோவான் நற்செய்தி 6வது அதிகாரத்தில், என்னை உண்பவர் என்றுமே வாழ்வார். சமாரிய பெண்ணை இயேசு சொல்லுவாரு, நீ நான் தண்ணி கேட்கிறேன், நீ கொடுக்குற, இந்த தண்ணியை குடிச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா நீ உனக்கு திரும்ப திரும்ப தாகம் எடுக்கும். நான் 1 லிட்டர் தண்ணி கொடுப்பேன், அதை குடிச்சீங்கன்னா உனக்கு அதுக்கப்புறம் என்ன எடுக்காது, நீ பைப்படிக்க நீ போக வேண்டிய வேலைய இருக்கா, தண்ணி தூக்க வேண்டிய வேலைய இருக்காது, இந்த கிணத்து சைடு வர வேண்டிய வேலைய உனக்கு இருக்காது. தண்ணீரை மொல்ல வந்த அந்த பெண்மணியை பார்த்து சொன்னார், நம்மை பார்த்து சொல்கிறார், இந்த நற்கருணையை யார் உட்கொள்கிறார்களோ, என்னை யார் உட்கொள்கிறார்களோ அவர்கள் என்றுமே வாழ்வர், அவர்கள் ஒருபோதும் இறக்க மாட்டார்கள். இறந்தும் நாம் வாழ்வோம். ஏனென்றால் நம்முடைய ஆன்மா ஒருபோதும் என்ன செய்வதில்லை, அழிந்து போவதில்லை. அதனால்தான் பவனியின் போது சொன்னேன், கித்தேரி அம்மாள் அழகாக சொல்கிறார், இந்த நற்கருணையானது நம்முடைய ஆன்மாவிற்கு மருந்து. உலகத்துல முதன் கடவுள் யாரை படைச்சாரு? பழைய ஏற்பாட்டுல முதல் அதிகாரத்துல தொடக்க நூல்ல யாரை படைச்சாரு சொல்லுங்க பார்ப்போம். யாரை படைச்சாரு? ஆதாம். அப்புறம் ஏவாளை யாரு கூட்டிட்டு ஒண்ணது? யாரும் போகல. 2 பேரும் அங்கேதான் என்ன பண்றாங்க, இருக்கிறாங்க. கடவுள் ஒரே ஒரு மரத்திலிருந்து மட்டும் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னார். எந்த மரம்? நீங்க எல்லாம் சொல்லுங்க. ஆப்பிள் மரம் அங்கே இருந்துச்சு. என்னது, ஜம்மு காஷ்மீர்? அது ஆப்பிள் மரமா இருந்துச்சு? அப்படியா போட்டிருக்கு? மாமரம் இருந்துச்சா? மல்கோவா மாமரம் இருந்துச்சா? வாழ்வு தரக்கூடிய மரம் அங்கு இருந்தது. ட்ரீ ஆஃப் லைஃப், வாழ்வு தரக்கூடிய மரம், நன்மை தீமை எது என்று அறியக்கூடிய ஒரு மரம். கடவுள் அவர்களுக்கு ஒரே ஒரு கட்டளை தான், ஒரே ஒரு ரூல்ஸ் தான் போட்டார். எதை வேணாலும் சாப்பிட்டுக்க, அந்த மரத்திலிருந்து மட்டும் என்ன பண்ணக்கூடாது, நம்ம ஆளுங்க எதை செய்யக்கூடாதோ அதை தான் என்ன பண்ணுவாங்க, செய்வாங்க. எதை பண்ணக்கூடாதோ அதை தான் என்ன செய்வார்கள், முதலிலே பண்ணுவார்கள். அப்பவே நம்ம ஆளுகளை பத்தி கடவுளுக்கு தெரியல. இல்லைன்னா நீ அதை மட்டும் சாப்பிடு, வேற எதையும் சாப்பிடாது அப்படின்னா அவன் பாட்டுக்கு எல்லாத்தையும் என்ன பண்ணியிருப்பான், சாப்பிட்டுட்டு போயிருப்பான். மாத்தி சொன்னதுனால மாத்தி மாத்தி செய்யறதே மனிதர்களுக்கு வேலையாகி போய்விட்டது. நன்மை தீமை அறியக்கூடிய சாத்தான் அவர்களை சோதித்த பொழுது ஆதாம் ஏவாளும், குறிப்பாக ஏவாள் என்ன நினைத்திருப்பார், இந்த பழத்தை சாப்பிட்டா நாம என்ன பண்ணலாம், வாழலாம் என்று நினைத்தார்கள். நீ கடவுளாகவே மாறிவிடுவ, கடவுள் உன்னை போய் சொல்லி ஏமாத்தார். எங்கேயாவது கடவுள் நம்மளை ஏமாத்துவாரா? கடவுள் நம்மை ஏமாற்றுவாரா? நற்கருணை ஆண்டவர் நம்மை ஏமாற்றுவாரா? ஏமாற்ற மாட்டார். ஆனா இந்த அழகை சாத்தான் ஏமாற்றுகிறது பாருங்கள். நீனும் அவரை மாதிரியே மாறிடுவ. அதனாலதான் என்ன பண்றாரு, என்ன சொல்லியிருக்கிறார் உங்ககிட்ட, இதுல இருந்து என்ன பண்ணக்கூடாது, சாப்பிடக்கூடாது. பாதி பேர் ரொம்ப அழகா இருப்பாங்க, ரொம்ப சென்ட் வாடையா இருக்கும். எங்க வாங்கினேன்னு கேட்டா என்ன பண்ண மாட்டாங்க, சொல்லவே மாட்டாங்க. ஃபாரின்ல இருந்து வாங்கிட்டு வந்தது. இந்த அறந்தாங்கி பஸ் ஸ்டாண்ட்ல சந்தில தான் வாங்கியிருப்பாங்க. எங்க வாங்கினது, எங்கேயோ வாங்கினது.
அவர்கள் வாழலாம் என்று அந்த மரத்தினுடைய கனியை உட்கொள்கிறார்கள். ஆனால் அவர்களால் என்ன செய்ய முடியவில்லை? வாழ முடியவில்லை. ஆண்டவர் அந்த உண்மை தெரிந்தவுடனே இருவரையும் அழைத்து, நெற்றி வேர்வை நிலத்தில் சிந்த நீ என்ன செய்வாய்? இனிமே உழைப்பாய். ஆண்டவர் தேடுறார், எங்கடா ரெண்டு பயலையை காணான்? தேடுற பொழுது ஒளிந்து கொள்கிறார்கள், அடையின்றி இருக்கிறார்கள். என்னடா அந்த பழத்தை சாப்பிட்டா நல்லா இருக்கா நினைச்சா இப்படி நம்ம நிலைமை முன்னைய நிலைமையை விட இப்போ எப்படி ஆச்சு? ரொம்ப மோசமாக போய்விட்டது. எனவே வாழ வேண்டும் என்று நினைத்து அவர்கள் அந்த பழத்தை உணவாக உட்கொள்கிறார்கள். ஆனால் அவர்களால் வாழ முடியவில்லை. போராட்டம் ஆரம்பித்து விட்டது. பாலைவனத்திலே இஸ்ரேல் மக்களுக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த மன்னாவை உட்கொள்கின்ற பொழுது இது போதும், நன்றாக வாழ்ந்து விடலாம் என்று நினைக்கிறார்கள். ஆனால் அதை உண்டவர்கள் அழிந்து போனார்கள். எனவே அழியாத ஒரு உணவு, வாழ்வை தரக்கூடிய ஒரு உணவு, நம்பிக்கையாளர்களாகிய நமக்கு ஒரே உணவு இந்த உலகத்தில் இருக்கிறது என்று சொன்னால் அதுதான் இந்த நற்கருணை, அதுதான் இந்த ஆண்டவர். இந்த ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் உட்கொள்வதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, ஒவ்வொரு கல்வாரி பலியிலேயும் என்ன நடக்கிறது என்று சொன்னால், கடவுள் அவரையே இந்த பீடத்திற்கு வரக்கூடிய அப்ப ரசம் இவற்றையெல்லாம் அப்படியே சமைத்து குக் பண்ணி அப்படியே நமக்கு என்ன செய்கின்றார்? சாப்பாடாக என்ன செய்கின்றார்? கொடுக்கின்றார். சில பேர் ரசம் வச்சா அப்படியே ருசிச்சு ருசிச்சு குடிக்கலாம். எப்படி தான் வைக்கிறாலே தெரியவே மாட்டேங்குது. சில பேர் இட்லி சுட்டா எடுத்து அடிக்கலாம். எவ்வளவு காஸ்ட்லியாக உளுந்து வாங்கி கொடுத்தாலும், எவ்வளவு காஸ்ட்லியாக கிரைண்டர் வாங்கி கொடுத்தாலும் இட்லி எப்படி தான் இருக்கும்? எப்படி தான் வரும்? சுட்டு போட்டாலும் இட்லியை வரவே வராது. கேட்டால் உளுந்து சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லை. கை பக்குவம். சில பேர் அப்படி கோழி குழம்பு வச்சாலே எப்படி இருக்கும்? கமன்னு அப்படியே இருக்கும். சில பேருக்கு மீன் குழம்பு வாங்கிச்சாலும் புளி குழம்பு வாடதான் வரும். கை பக்குவம். கடவுளுடைய கைப்பக்குவம். ஒவ்வொரு குருவினுடைய அந்த கரங்களை ஆண்டவர் பயன்படுத்துகின்றார். ஒவ்வொரு குருவினுடைய கரங்களை, ஒவ்வொரு அருள் பணியாளர்களிடமிருந்து ஆண்டவருக்கு தேவைப்படுவது குருவினுடைய கரங்கள். இதோ என்னுடைய உடல், இதோ என்னுடைய உணவு, இதோ என் ரத்தம் என்று உயர்த்தி காமிக்க கடவுளுக்கு தேவைப்படுவது ஒரு குருவிடத்திலே அவருடைய கரங்கள். பிளஸட் ஹேண்ட்ஸ், கரங்கள். ஒவ்வொரு பீடத்திலும் ஆண்டவர் சமைக்கிறார். அப்படியே சமைச்சு உங்க என்ன செய்யறாரு? அந்த விருந்து நேரம் வர்ற பொழுது என்ன செய்யறாரு? எல்லாருக்கும் கொடுக்கிறார், சமைத்து கொடுக்கிறார். எப்படி மாறுதுன்னு யாருக்குமே புரியாது. அதுதான் கடவுளுக்கு ரகசியம். அதுதான் கடவுளுடைய கைப்பக்குவம். அதுதான் இயேசுனுடைய கைப்பக்குவம். எனவே இயேசுவே உணவை தயாரித்து, இயேசுவே அந்த உணவிற்கான அந்த மெட்டீரியல்ஸ், உணவு பொருளும் அவர்தான், உணவும் அவர்தான், அந்த உணவை தயாரிக்கிறவரும் அவர்தான், உணவை உட்கொள்ளுகிறவர்கள் தான் நாம் அனைவரும். எனவே ஏன் அந்த உணவை, இந்த நற்கருணையை நாம் உட்கொண்டால் ஏன் நாம் இறக்க மாட்டோம், என்றுமே வாழ்வோம் என்று சொன்னால் அந்த ஆண்டவரையே நாம் உணவாக பெறுகிறோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவின் ரத்தம் ஜெயம். புனித ஜான் மரியா வியானி இந்த நற்கருணையை பற்றி இவ்வாறு கூறுகின்றார்: நற்கருணையை விட கடவுளிடம் சிறந்தது எதுவுமே இல்லை. கடவுள்கிட்ட இருக்கக்கூடிய சிறந்த உணவு நற்கருணையை தவிர வேற எதுவுமே கிடையவே கிடையாது. திருநெல்வேலிக்கு போனால் நல்ல அல்வா கிடைக்கும், சேலத்துக்கு போனால் நல்ல பிரியாணி கிடைக்கும், மீமிசலுக்கு போனால் என்ன கிடைக்கும்? என்ன கிடைக்கும்? நல்லா மீன் நிறையா வாங்கிட்டு வரலாம். ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொன்று கிடைக்கும். கடவுள்கிட்ட நமக்கு சிறந்ததாக கடவுள் நமக்கு கொடுக்கக்கூடியது இந்த நற்கருணை. த பெஸ்ட் கிஃப்ட் தட் காட் கேன் கிவ். நமக்கு கடவுள் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய பரிசு எதுவென்று சொன்னால் இந்த நற்கருணை தான் என்று அவர் அழகாக கூறுகின்றார். கடவுளே அதை கொடுக்கிறார், அவரே அதை கொடுக்கிறார், அவரையே நமக்கு கொடுக்கிறார். எனவே நாமெல்லாம் எவ்வளவு பெரிய பாக்கியவான்கள். இதெல்லாம் பிற சமயத்தில் இருக்கிறதா என்று தெரியவில்லை. கடவுளே நமக்கு உணவாக வருவது, கடவுளையே வைத்து ஆராதிக்கின்றோம், அந்த கடவுளே உணவாக நமக்கு வருகின்றார். ஏன்னா நம்ம எதை சாப்பிட்டாலும் அந்த சாப்பிட்டது நம்ம உடலோட ஒரு பகுதியாகவே மாறி போய்விடும். நம்ம எதை சாப்பிட்டாலும் அது நம்முடைய சதையின் ஒரு பகுதியாகவே என்ன செய்து விடுகிறது? மாறிவிடுகிறது. நம்ம எதை சாப்பிட்டாலும் நம்முடைய இரத்தத்தோடு அது என்ன செய்து விடுகிறது? கலந்து விடுகிறது, கலந்து விடு.
எனவே இந்த நற்கருணை ஆண்டவரையும் நாம் உணவாக உட்கொள்கின்ற பொழுது அதை அப்படியே நம்முடைய உடலிலே அவர் இரண்டரை கலந்து விடுகின்றார். அதனால்தான் நமக்கு நிலை வாழ்வு பரிசாக கிடைக்கிறது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கெல்லாம் எப்படின்னா, இன்னைக்கு சாப்பாட்டில் நம்ம அதிக கவனம் செலுத்த வேண்டும். துரித உணவுகளை அதிகமாக நாம் என்ன பண்ணக்கூடாது, உட்கொள்ளக்கூடாது. ஃபாஸ்ட் ஃபுட் எவ்வளவு ஃபாஸ்ட்டாக உட்கொள்றீங்களோ அவ்வளவு ஃபாஸ்ட்டாக போய் சேர்ந்துட வேண்டியதான். ஃபாஸ்ட் ஃபுட்டு சாப்பிட்டா ஃபாஸ்ட்டாகவே என்ன பண்ண வேண்டியதான், இந்த உலகத்தில் விட்டு என்ன செய்ய வேண்டியதான், நாம் போக வேண்டியதான். எனவே சிறுவர்களாக இருக்கலாம், பெரியவர்களாக இருக்கலாம், இந்த உணவில் நாம் கவனம் செலுத்த வேண்டும். அதே சமயத்தில் உடல் உணவை விட எது நமக்கு முக்கியமானது, ஆண்டவர் தரக்கூடிய இந்த உணவு, ஆண்டவர் தரக்கூடிய இந்த நற்கருணை. அதனால தான் பாலைவனத்தில் பல வருஷத்துக்கு முன்னாடி இஸ்ரேல் மக்களுக்கும் சரி 5000 பேருக்கு 4000 பேருக்கு உணவளித்த பொழுது, புதிய ஏற்பாட்டிலே பாலைவனத்திலும் சரி ஆண்டவர் யாரையும் பசியோடு என்ன செய்வதில்லை, அனுப்புவதில்லை. ஆண்டவரை தேடி வருகின்ற அனைவருக்கும் அவர் அவரையே உணவாக கொடுக்கிறார். அதற்கு முன்னோட்டமாக தான் இந்த யோவான் நற்செய்தியிலே அவர் அந்த உணவை பாலைவனத்திலே மக்களுக்கு கொடுத்த அப்பத்தை பழுகச் செய்த அந்த நிகழ்வை நாம் பார்க்கின்றோம். எனவே நிச்சயமாக இந்த ஆண்டவர் நமக்கும் அந்த உணவை தருவார். நற்கருணையை பற்றி அழகாக சொல்லுகிறது. நற்கருணை என்பது சரியாக இருக்கின்றவர்களுக்கான கொடுக்கப்படுகின்ற வெகுமதி அல்ல, மாறாக குறைவோடு இருக்கின்றவர்களுக்கு கடவுள் கொடுக்கக்கூடிய வெகுமானம். அதாவது நான் நல்லா இருக்கிறேன் அதனாலதான் கடவுள் என்னுள் வருகிறார், அவரை கொடுக்கிறாரு இல்லை. நாம சரியில்லாத பொழுதே கடவுள் என்ன செய்கின்றார், அவரையே நமக்கு கொடுக்கின்றார். அதுதான் இந்த நற்கருணை. ஆனால் அதே சமயத்தில் இந்த உணவை ஒவ்வொரு நாளும் நாம் திருப்பலியின் வழியாக பெறுகின்ற பொழுது தகுதியான உள்ளத்தோடு நாம் உட்கொள்ள வேண்டும். இன்றைக்கு சாப்பாட்டை விட அதிகமாக எது சாப்பிட்றோம், மாத்திரை தான் சாப்பிட்றோம். மாத்திரை சாப்பிட்றவங்களாம் கை தூக்குங்க பார்ப்போம். ப்ரெஷர்லாம் கை தூக்குங்க. ப்ரெஷர் உங்களுக்கு ப்ரெஷரா இல்லை உங்களால் வீட்டுக்காருக்கு ப்ரெஷரா? ப்ரெஷர் உங்களுக்கு வந்துட்டா உங்களை கவனிக்கிறதுலே அவர் 2 தடவை மாத்திரை சாப்பிட வேண்டியிருக்கு. எனக்கு தெரிஞ்சு பாதி வீட்டில் இந்த கணவர்லாம் டாக்டராகவே மாறிட்டாங்க. அவங்களே போயிட்டு இந்த மாத்திரை என் மனைவிக்கு வேலை செய்யாது, முதல்ல எழுதி கொடுத்தீங்களே டாக்டர், அதை எழுதி கொடுங்க, அதுதான் வேலை செய்யுது. உணவே மருந்து அப்படிங்கிற காலம் போயிட்டு இன்னைக்கு அவ்வளவு மருந்து மாத்திரைகள். ஒரு காலத்தை வீட்டில் ஜண்டு பாம் ஏதாவது ஒரு தலைவலி மருந்து தான் இருந்துச்சு. இன்னைக்கு ஒவ்வொருத்தனுக்கும் தனித்தனி பெட்டி பெட்டியாக அவ்வளவு மாத்திரை இருக்கிறது. எல்லா கலர்லேயும் மாத்திரை இருக்குது. வீட்டில் போய் பார்த்தா எல்லா கலர்லையும் இருக்குது. எனவே அந்த உணவு, அந்த மருந்து, அவற்றையெல்லாம் விட இந்த ஆண்டவரை நாம் நம்பிக்கையோடு, நம்பிக்கையாளர்களுக்காக மட்டுமே தரக்கூடிய உணவு, விசுவசிப்பவர்களுக்கு மட்டுமே தரக்கூடிய உணவு. எனவே இந்த உணவை நாம் நம்பிக்கையோடு ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்கின்ற பொழுது அனைத்து விதமான வியாதிகளிலிருந்தும் நிச்சயமாக நாம் விடுதலை பெற முடியும். இந்த உணவை நாம் ஒவ்வொரு நாளும் வாஞ்சையோடு, ஆசையோடு, நற்கருணை ஆண்டவரை வாரும், என்னுடைய உள்ளத்திற்காக வாரும், என்னுடைய உள்ளம் உமக்காக ஒவ்வொரு முறை கல்வாரி பலிக்கு வருகின்ற பொழுது ஏங்கி தவிக்கின்றது, என்னுடைய இதயத்தை உமக்காகவே திறந்து வைத்திருக்கின்றேன், என்னுடைய இருதயத்திற்குள்ளாக நீ நற்கருணையின் வடிவிலே வாசம் செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஒவ்வொரு நாளும் தயாரிப்போடும் ஆர்வத்தோடும் செல்கின்ற பொழுது நிலை வாழ்வை நாம் பரிசாக பெற்றுக்கொள்ள முடியும். அப்படி நம்பிக்கையாளர்களாகிய நமக்கு விண்ணகம் சேர்க்கும் உணவாக மாற வரமேண்டி நாம் தொடர்ந்து இந்த ஆராதனை வேளையிலே ஜெபிப்போம். உணவு வடிவிலே இருக்கக்கூடிய ஆண்டவர் நமக்கு அனைத்து விதமான நோய் நொடிகளிலிருந்தும் விடுதலையை தருவாராக. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஒரு 2 நிமிடம் மட்டும் எழுந்து நின்று இந்த நற்கருணை பிரசன்னத்திலே ஜெபிப்போம். அதன் பிறகு நாம் மன்றாட்டுக்களை ஏறெடுப்போம். தொடர்ந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இயேசுவே நீ தொட்டால் போதும் என் உடலெல்லாம் அற்புதம் காணும். பாடுவோம். இயேசுவே நீ தொட்டால் போதும் என் உடலெல்லாம் அற்புதம் காணும். ஆராதனை 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 ஆராதனை
ஆராதனை இயேசுவே நீ சொன்னால் போதும் என் உடலெல்லாம் அற்புதம் காணும் இயேசுவே நீ சுகமாய் மாறும் ஆராதனை 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 ஆராதனை. இரண்டு கரங்களை விரித்து அப்படியே ஜெபிப்போமா. இந்த ஆண்டவரிடத்தை ஒப்பு கொடுத்து ஜெபியுங்க. இதோ இந்த நாள் நவநாளாக இருந்தாலும் நற்கருணை ஆண்டவருக்காக ஒரு நாள் திருவிழா நாம் தேரெடுத்து கொண்டாடினாலும், எவ்வளவு திருவிழாக்கள் நாம் கொண்டாடினாலும் இந்த நற்கருணை ஆண்டவருக்கு எடுக்கின்ற ஒரு விழா போல் நிச்சயமாக இல்லை. ஏனென்றால் இந்த நற்கருணை ஆண்டவர் தான் மையம். இவரிடத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபியுங்கள். நமது பங்கை ஒப்பு கொடுத்து ஜெபியுங்கள். அருள் பணியாளர்களை ஒப்பு கொடுத்து ஜெபியுங்கள். பங்கு தந்தை, உதவி தந்தை அவர்கள் இந்த பங்கிற்காக எடுக்கக்கூடிய முயற்சிகள், ஆன்மீக காரியங்கள், கட்டுமான பணிகள், விசுவாச முயற்சிகள் அனைத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும். இந்த புதிய ஆண்டிலே அவர்கள் செய்யக்கூடிய கல்வி பணியை ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும். விசுவாசிகளாகிய உங்களுக்கு குடும்பங்களை சந்தித்து, கிராமங்களை சந்தித்து போகின்ற பொழுது, வருகின்ற பொழுது உடனிருந்து இந்த நற்கருணை ஆண்டவர் அவரை வழிநடத்த வேண்டும். அவர்களுக்கு துணையாக இருக்க வேண்டும். அவர்களுக்கு அன்றாட உணவை ஆண்டவர் அவருக்கு வழிகாட்ட வேண்டும். ஒரு நாளும் உங்களுக்காக திருப்பலியை நிறைவேற்றக்கூடிய உற்சாகத்தை ஆண்டவர் அவர்களுக்கு தர வேண்டும். ஒவ்வொரு நாளும் காலை வேளையில் ஆண்டவரே அவர்களை எழுப்ப வேண்டும். எழுந்து போய் கல்வாரி பலியை நிறைவேற்றும் சுறுசுறுப்பை ஆண்டவர் அவர்களுக்கு தர வேண்டும். ஜெபிப்போம். அருள் சகோதரிகள், அடைக்கலனை அருள் சகோதரிகள், இதோ இங்கு அவர்களோடு குருக்களோடு இணைந்து பணி செய்யக்கூடிய அவர்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும். அவர்கள் அருள் தந்தையர்களோடு இணைந்து பயணிக்கின்ற பொழுது இயேசுவோடு நாங்கள் பயணிக்கின்றோம். இயேசுவுக்கு உறுதுணையாக இருந்த மார்த்தா மரியாவை போன்று நாங்களும் பணி செய்வோம் என்று சொல்லி அவர்கள் செய்யக்கூடிய பணிகளை எல்லாம் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும். அவர்களுக்கு நல்ல உடல் உள்ள சுகத்தை தரும்படியாக ஒப்புக் கொடுத்து இதோ இந்த வேலையில் ஜெபிப்போம். இதோ இந்த பங்கிலே, கிளை பங்கிலே இருக்கக்கூடிய முக்கிய பொறுப்பிலே இருக்கக்கூடிய முக்கிய சிலர்கள் பங்கினுடைய வளர்ச்சிக்காக பல்வேறு நிலைகளில் அருள் பணியாளர்களோடு இணைந்து பொறுப்பில் இருந்து பயணிக்கக்கூடிய ஒவ்வொருவரும் இது என்னுடைய பங்கு, என்னுடைய கிராமமாக இருந்தாலும் என்னுடைய பங்கு. இதோ இந்த பாதரக்குடி பங்கிலே, இந்த சந்தி யாப்பருடைய ஆலயத்துக்கு அருகிலே அவ்வளவு இல்லங்கள் இருந்தாலும் ஒவ்வொருவருடைய பங்களிப்பும் இதோ இந்த பங்கிற்கு முக்கியம். கூட்டு ஒருங்கி அனைவரும் சேர்ந்து ஒரு உயர்ந்த நோக்கத்திற்காக உழைக்கக்கூடிய ஒரு ஆர்வத்தை நம்பிக்கையாளர்களாகிய நாங்கள் பெறுகின்ற நற்கருணையின் வழியாக இதோ இந்த வருடம் முழுவதும் நாங்கள் ஒத்துழைப்பை கொடுத்து இதோ விசுவாச வளர்ச்சிக்காக உறுதுணையாக இருப்போம் என்ற நம்பிக்கையும் அவர்களுக்கு நல்ல உடல் உள்ள சுகத்தையும் கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாக இதோ வந்து ஜெபிப்போம். இதோ எவ்வளவு பெண்கள் எங்கு பிரேயர் நடந்தாலும் வஞ்சையோடு செல்லக்கூடிய அவ்வளவு பெண்கள் இந்த காலத்துல நாம் வாழக்கூடிய பகுதிகளிலே இருக்கிறார்கள். குழந்தை இயேசு, அந்தோனியார், அன்னை மரியா, சிந்தியாகப்பர் என்ற ஆலயங்கள் எல்லாம் தேடி தேடி போய் ஜெபிக்கக்கூடிய அவ்வளவு மகதலேன், மரியாள் போன்ற அவ்வளவு பெண்கள் ஏதோ நமது பங்கிலே இருக்கின்றார்கள். அவர்களுக்குள்ளாக வெளியில் சொல்ல முடியாத அவ்வளவு வேதனைகள். கணவர் திருந்த மாட்டாரா? குடும்பத்தை அமைதி வழியில் நடத்த மாட்டாரா? சம்பாதிக்கிறதை எல்லாம் கொண்டாந்து குடும்பத்திற்காக நல்ல வழியிலே செலவழிக்க மாட்டாரா? பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாக இருக்க மாட்டாரா? ஒவ்வொரு நாளும் சண்டை இல்லாம என்னுடைய குடும்பம் இருக்காதா என்று சொல்லி ஜெபிக்கக்கூடிய எவ்வளவோ பெண்கள் எங்கு கண்ணீரோடு அழுது ஜெபித்துக் கொண்டு இருக்கிறார்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் பெண்கள் ஒவ்வொருவர் உங்களுடைய குடும்பத்தில் இல்லத்தரசிகளாக அழகிய மணிமுடியாக குடும்பத்திலே திகழ வேண்டும். அதிகமாக விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். அதிகமாக அட்ஜஸ்ட் பண்ணி போக வேண்டும். பிள்ளைகளுக்காக, கணவருக்காக நிறைய காரியங்களை தியாகத்தோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். பிள்ளைகள் இதோ இந்த பங்கிலே அவ்வளவு பிள்ளைகள் அந்த உடனே உதவி தந்தை சொன்னார், இந்த சிறு பிள்ளைகள் எல்லாம் இவர்கள் தான் இந்த பங்கினுடைய பெரிய ஒரு சொத்து. எங்களோடு தினசரி பயணிக்கக்கூடியவர்கள், மணியடித்தால் ஆலயத்திற்கு விரைந்து வரக்கூடியவர்கள், ஆலய பணிகளாக ஒரு ஏஞ்சல்ஸாக, வான தூதர்களாக இந்த வளாகத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றவர்கள் அவர்கள் என்று சொன்னார். நன்றாக படிக்க வேண்டும், நல்ல பழக்கம், நல்ல ஒரு பேச்சு, அவர்கள் பேசக்கூடியது, நடந்து கொள்ளக்கூடியது எல்லாவற்றிலும் இந்த வருடத்தில் முன்மாதிரியாக இருக்க வேண்டும். ஒரு பெரிய பொக்கிஷமாக, ஒரு பெரிய மாணிக்க கற்களாக அவர்கள் திகழ வேண்டும். உங்களுடைய பேரம் பேத்திகளாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம்,
ஜெபித்துக் கொள்ளக்கூடிய அனைவருக்கும் இந்த கல்வி ஆண்டிலே நல்ல படிப்பு, நல்ல ஞானம், புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல், மழை காலங்களில் எந்த வியாதிகளும் அவர்களை நெருங்காமல், பள்ளிக்கூடம் ஸ்கூலுக்கு போயிட்டு வருகின்ற பொழுது எந்த ஒரு ஆபத்தும் அவர்களை அணுகாதவன், அவர்கள் பயணிக்கின்ற வாகனம், நீங்கள் அவர்களை ஒருவேளை 2 வீலரில் ஏற்றிட்டு கொண்டு போனா ஒவ்வொரு நாளும் அவர்களை ஆண்டவர் அருமையாக வழிநடத்த வேண்டும். ஒவ்வொரு நாளும் சொல்லிக் கொடுக்கக்கூடிய பாடத்தை படிக்க வேண்டும். படித்தால்தான் முன்னேற முடியும், படித்தால்தான் என்னுடைய குடும்பம் முன்னேறும், படித்தால்தான் இந்த நிலைமை மாறும் என்ற ஒரு ஆர்வத்தை இந்த பிள்ளைகளுக்கு தரும்படியாகும். இதோ இந்த வேளையிலே ஜெபிப்போம். இந்த வருடத்திலே ஆண்டவர் உங்களுக்கு நல்ல மழையை தர வேண்டும். இதோ இந்த பகுதி வாழ் மக்கள், நீங்கள் செய்யக்கூடிய விவசாயம் இந்த வருடத்திலே செழித்து வளர வேண்டும். விவசாயம் செழிப்பதால் உங்களுடைய வாழ்வாதாரம் மேம்பட வேண்டும், நீர்வளம் பெருக வேண்டும், செழிப்பாக. இதோ அடுத்தடுத்த மாதங்களிலே நீங்கள் செய்யக்கூடிய விவசாயத்தை ஆண்டவர் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும். ஏரி குளங்கள் எல்லாம் நிரம்பி வழிய வேண்டும். ஒப்பு கொடுத்து ஆண்டவரிடத்திலே ஜெபியுங்கள், நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். விவிலியம் அழகாக கூறுகிறது, நீ எதை கேட்டாலும் அது வேண்டுவதற்கு முன்பாகவே நடக்கும் என்ற நம்பிக்கையோடு கேள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனவே நாம் இப்பொழுது நிறைய தேவைகளை, பங்கினுடைய தேவைகளை முன்வைத்து ஜெபித்திருக்கிறோம். நிச்சயமாக அனைத்தையும் ஆண்டவர் நமக்கு நிறைவேற்றுவார் என்ற நம்பிக்கையோடு நாம் இந்த நற்கருணை ஆண்டவரிடத்திலே எடுத்து வைப்போம். அப்படியே நிற்போம். இப்பொழுது மன்றாட்டுக்களை ஏறெடுப்போம். ஆற்றலிக்கும் எம் இறைவா, எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள் மற்றும் தங்களையே உமக்காக அர்ப்பணித்த அனைவரும் நற்கருணையின் ஆழமான ஆன்மீகத்தை உணர்ந்து மக்கள் வாழ்விலும் உம் திரு உணவின் மகிமையை அறிவிக்க அருள் பெற்றிட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உண்மையிலும் ஒளியிலும் எம்மை வழிநடத்தும் இறைவா, நாட்டை வழிநடத்தும் தலைவர்கள் நற்கருணையின் அமைதியையும் பகிர்வின் ஆவியையும் பின்பற்றி ஏழை, பசித்தவர்கள், நலிந்து வாழ்பவர்கள் மீது இரக்கம் கொண்டு செயல்பட இரக்கத்தால் வழிநடத்தப்பட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அனைவரையும் ஒன்றிணைக்கும் இறைவா, இன்றைய நவநாள் திருப்பலியை சிறப்பிக்கும் மக்கள் அனைவரையும் நற்கருணையின் உணவாகிய இயேசுவை ஏற்று அவரோடு இணைந்த வாழ்வை வாழ குடும்பங்களில் ஒற்றுமையும் சமாதானமும் நிலைத்திருக்க உமதருளை தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உயிரூட்டம் தரும் ஆண்டவரே, இன்றைய திருப்பலியில் கலந்து கொள்கின்ற நாங்கள் ஒவ்வொருவரும் நற்கருணையின் உண்மையான அர்த்தத்தை உணர்ந்து எங்கள் வாழ்வில் ஏற்றுக்கொண்டு புனிதமாக வாழ தேவையான அருளை தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளை மௌனமாக ஆண்டவரிடத்திலே எடுத்து வைப்போம். இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவரும் திருமகனும் ஆகிய கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து கெஞ்சி மன்றாடுகின்றோம். ஆமென். முழங்கால் படியிடுவோம். மாண்புயர் கீதம்.
தந்தை அவர்க்கும் மகனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாகும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருளமாய் வருகின்ற வரம் தூய ஆவி ஆளவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீரே. உமதே திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம் மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகின்றோம். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. பாடுவோம். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. கரங்களை அசைத்து ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. உண்மைகள் புரிந்திடும் சந்தியாகப்பரே, எங்கள் புனிதரை பாதுகாவலரே. புதுமைகள் புரிந்திடும் சந்தியாகப்பரே, எங்கள் புனிதரை பாதுகாவலரே. உம்மை நாங்கள் போற்ற வந்தோம், உந்தன் ஆசீர் தேடி வந்தோம். உம்மை நாங்கள் போற்ற வந்தோம்,